வணக்கம். ஒரு வித்தியாசமான ஒரு குடும்ப கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். உறவுகள் தொடர்கதை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டு ஷேர் பண்ணுங்கள். திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குளம்பிளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. வீட்டில் செல்வ மகள் அருளாட்சி தொடர்ந்திருக்க இனிமையாக பாடியபடி தட்டில் அகல் விளக்குகளை அடுக்கி தீபம் ஏற்றி கொண்டிருந்தாள் ஜெயஸ்ரீ. நரகாசுரனை கிருஷ்ண பரமாத்மா வதம் செய்த பின் அவன் வேண்டுகோளை ஏற்று பண்டிகையாக கொண்டாடுவது இலங்கையில் ராவணனை வென்ற பின்பு ஸ்ரீராமன் அயோத்திக்கு சீதா பிராட்டியோடு திரும்பியது. வீட்டில் லக்ஷ்மி நிரந்தர வாசம் செய்ய தீபங்களை ஏற்றி லக்ஷ்மி பூஜை செய்வது என்று பல சமூகத்தினர் பலவிதமாக கொண்டாடும் தீபாவளி திருநாளில் காலை நேரம் அது. காலையில் எழுந்து கங்கா ஸ்நானம் செய்து புத்தாடை அணிந்து ராகவன் வாணிஸ்ரீ தம்பதியரின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி அன்றளந்த புதுமலர் போல இருந்தாள் ஜெயஸ்ரீ. 3 வயது மூத்த சகோதரியான வாணிஸ்ரீக்கு ஜே. 4 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்த பெற்றோருக்கு ஜே. பெற்றோர் இறந்த பின் உறவாக வந்த அக்கா கணவரான ராகவனுக்கு நல்ல மூடில் இருக்கும் பொழுது ஜெய். மற்ற நேரத்தில் அதை பற்றி இப்பொழுது என்ன நினைப்பு, எந்த நேரம் எப்படி பேசுவான் என்று அந்த ஆண்டவனுக்கே தெரியாது. நல்ல நேரத்தில் அதை பற்றி நினைத்து மனதை பாழ் பண்ணிக்க வேண்டாம். கையில் இருந்த வேலையில் கவனம் செலுத்தினாள் ஜெயஸ்ரீ. புது பட்டுப்புடவை சரசரக்க கையில் இருந்த அகல் விளக்குகளை அந்த வீட்டின் ஒவ்வொரு வாசலிலும் இருபுறமும் வைத்தபடி நகர்ந்தவளை ஆனந்த கண்ணீர் துளிர்க்க பார்த்து ரசித்தாள் வாணிஸ்ரீ. 2 வயது மகள் சுசித்ராவுக்கு பட்டுப்பாவாடை சட்டை அணிவித்து அலங்கரித்து அழைத்து வந்த ராகவனிடம், ஜேக் ஆரஞ்சில் டார்க் க்ரீன் பார்டர் போட்ட இந்த புடவை சூப்பராக இருக்குப்பா, நல்ல கலர் காம்பினேஷன் ராகவ் என்று சந்தோஷம் பொங்கச் சொன்னாள் வாணி. நல்லா தான் இருக்குது. சுசி ட்ரெஸ் பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. உன் தங்கையை பார்த்து கொண்டிருந்தால் வேலை ஆகிடுமா, அவள் ஊருக்கு கிளம்பணும், ஞாபகம் இருக்கா என்ற கணவனின் குரல் அபஸ்வரமாய்ப்பட்டது. அவள் ஊருக்கு போகிறாள் என்று எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. பேங்கிங் வேலை முடிச்சாச்சு, சோபாவுக்கு பின்னாடி பாருங்க என்று சொன்னாள். உடன் பிறந்த ஒரே தங்கை, பெற்றோரும் இல்லாமல் தன் ஆதரவில் வசித்து வருபவளை 2 நிமிஷம் பார்க்க விடாமல் இது என்ன பேச்சு என்று எரிச்சல் வந்தது. சில நிமிடங்களுக்கு முன்பு தங்கைக்கு பிடிக்கும் என்று ரவை பணியாரம் செய்ய சொல்லி தன்னிடம் வம்பு செய்தான். தீபாவளிக்கு வீட்டில் செய்தவது போதாது என்று கடையில் வாங்கி வந்த பலகாரங்களும் விதவிதமாக இருக்க புதிதாக ரவை பணியாரம் செய்தாக வேண்டும் என்று ஒற்றைக்காலில் நின்றவனுக்கு அவள் மேல் அக்கறை இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? தனக்கு ஒரு பட்டுப்புடவை எடுத்த பொழுதும் ஜெய்க்கு படிப்பு முடிந்ததும் வேலையும் கிடைச்சாச்சு, இனி கல்யாணத்திற்கு பார்க்க வேண்டுமே என்று தீபாவளிக்கு 2 பட்டுப்புடவைகள் எடுத்தான். செய்வதில் குறையில்லை, நடுவில் ஏன் இப்படி பேசுகிறான் என்றே புரியாது. தென்காசியில்